பாக்யராஜ் சார் சின்ன வீடுன்னு ஏதோ ஒரு படம் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டாங்க. அது பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க சில பேருக்குல. நான் கொஞ்சம் நான் இந்த சந்தர்ப்பத்தில் போய் பார்ப்பேன் சரி அப்படின்னு ஒரு புது ஆளுங்க தான் ரிலீஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தேன். என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் உங்க எல்லா படமும் நல்லா இருக்கும், இந்த படம் சுமாராக தான் இருக்கு அப்படின்னு. எதனால? அதுல வந்து இந்த கல்பனான்னு ஒண்ணு ஆமா இருக்கும்ல, அவங்க அது தான் நல்ல வைஃப் பொண்ணு. கேரக்டர். ஆமா ஒய்ஃப் கேரக்டர். ஒரு ஒய்ஃபை வந்து விட்டுட்டு ஒரு கணவன் வேற இடத்துக்கு போறாங்க. ஆமா ஆமா ஒண்ணு அவங்க கேரக்டர் சரியில்லாம இருக்கணும், ஆ. இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணணும். எதுவுமே காரணம் நம்ம கொஞ்சம் குண்டா இருக்குதுன்றதுக்காக அங்க போனா என்ன அர்த்தம்? ஆ. அது என்ன ஒரு மாசம் எக்ஸசைஸ் பண்ணா குண்டு குறைஞ்சிட்டு போகுது இல்லையா? சரி. இதுக்கு போய் ஒய்ஃப் போனா உங்களுக்கு இந்த படம் அடிபடுன்ட்டேன். ஆ, நான் எனக்கு என்ன, நான் வேற திரையில எழுதிச்சு போயிட்டாரு, இவருக்கு என்ன பயப்படணும்னு இல்லையா? சரி. அப்ப அவர் எம்ஜிஆர் வாரிசு வேறியா, ம். பெரிய பெரிய விஐபி எல்லாம் படம் ஆமா பார்த்துருக்காங்களா? ஆமா. அவெல்லாம் சொல்லுவாங்க, ஏய் இல்லையா நீ போய் யார்கிட்ட பேசுறது? ம். மனசுல பட்டது கேட்டாரு, நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். மறுபடியும் எனக்கு வீட்டுக்கு அங்க கேகே நகருக்கு பாக்யராஜ் சார் கார் வந்துச்சு சரி காலையில ஒரு 7 மணிக்கு. சரி. உன்னை கூட்டின்னு வர சொன்னாரு. ஒண்ணு எங்க வீட்டுல சொன்னாங்க, ஏங்க வாயை வச்சு சும்மா இல்லாம படம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னீங்களா, ஆ, ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டு. அதுதான் கூப்பிட்டுதான் மிரட்டுவாங்க, ஆ. அதெல்லாம் அது இல்லை. கார் வச்சு கூப்பிட்டு மிரட்டுறது. கூப்பிடுவாங்களா? அது ஏதோ பாக்யராஜ் சாருக்கு கல்யாணத்துல அவரு பாரதி ராஜா கொடுத்தா ஃபாரின் காரம், ம், அது வந்து நிக்குது. நாங்க கூட நினைச்சேன் இது ம், எங்க வேற யாருக்கோ வந்திருக்குன்னு நினைச்சேன். ம். எனக்கு நம்ம வீட்டுக்கு எதுக்கு ம், ஃபாரின் காரம்? ம், ம், ம். அவரும் சரின்ட்டு போனேன். ம். நீ வேலை செய்றியான்னு கேட்டாரு. ஓ, சார் எனக்கு வயசு. போல்டா நீங்க சொன்னதுனால ஏன்னா அந்த ஆமா. வாய்ப்பு